பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னியான எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சக்திவேலு பாண்டியனை ரொம்பவே கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. இதே கேட்டு கதிர் ரொம்பவே கோவப்பட்டு, இனிமே நீங்கள் என்னுடைய அப்பாவை ஒரு வார்த்தை தப்பாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு, டே கதிர் என்னடா பேசிட்டு இருக்க, அமைதியா வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ராஜு ரொம்பவே கோவப்பட்டு, மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா, இப்போ நான் இங்க பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கோமதியும் மீனாவும் இருந்துட்டு, ஏ ராஜு எதுவுமே நீ இங்க பேச வேணாம் ராஜு, ப்ளீஸ் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ராஜு இருந்துட்டு, இல்லத்த இல்லக்கா என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ நான் இங்க பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியன் இருந்துட்டு, என்ன பேசணும் ராஜு, பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கு நீங்க கல்யாணம் ஏற்பாடு செய்யும் போது நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு தானே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய பேச்சை மீறி தானே நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே செஞ்சீங்க. இப்போ நீங்கள் கல்யாணத்துலேருந்து ஓடி போயிட்டான்னு இன்னும் வெறுமே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதே கேட்டு சக்திவேலு இருந்துட்டு, ஆமாம் ஓடி போயிட்டது இல்லாமல் வேற இதில் பெருமையாக வேற எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் நான் ஓடி போயிட்டேன்னு இவ்வளோ இதாக சொல்லிட்டு இருக்கேன். ஏச்சி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே கேட்டு ராஜு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ சக்திவேலு இருந்துட்டு, எங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்ற போகிறதே என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜு ரொம்பவே கோவப்பட்டு, எப்போ பாரு உன்னுடைய பையனை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்களே, உன்னுடைய பையன் என்ன வேலை செஞ்சுருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய பையன் என்ன வேலை செஞ்சுருக்கான் சொல்ல, உனக்கு தைரியமாக இருந்தா அப்படின்னு சக்திவேலு சொல்லிட்டு இருக்காங்க. சரவண மாமா கல்யாணம் நின்று போகிறதுக்காக என்னையும் மீனாக்காவையும் இந்த குமார் கடத்தின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே கோவப்பட்டு, டே எதுக்காகடா நீ என் வீட்டு மருமகளே கடத்தினி போன அப்படின்னு சொல்லி கண்டபடி பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சக்திவேல் ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ சக்திவேல் பாண்டியன் கிட்ட வந்து, டே பாண்டியா என்னுடைய பையன் மேலே நீ கை வச்சுட்டு இல்லை, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் மீனா கிட்ட வந்து, என்ன மீனா எங்ககிட்ட கூட இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா இருந்துட்டு, இல்லை மாமா சரவணுடைய மாமா கல்யாணம் எத்தனையோ டைம் நின்று போச்சு, எங்களால் இந்த கல்யாணம் நின்று போகக்கூடாது, அதனால தான் நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோடு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.